ஆகாவிசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு பாகம் 2 ஹார்மோன்கள். நேற்று முதல் பாகம் பார்த்தோம். இன்று இரண்டாவது பாகம். அதாவது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு 4 ஹார்மோன்கள் நம்ம உடனே சுரக்க வேண்டும். அதில் 2 நேற்று பார்த்தோம். இன்றைய தினம் 3வது ஹார்மோன் செரோட்டோனின். இந்த ஹார்மோனானது நாம் பிறர் நலம் நாடும்போது, அவர்களுக்காக நம்மால் முடிந்த உபகாரங்களை செய்யும் போதும் சுரக்கும். அதாவது இந்த ஹார்மோன் சுரக்கிறதுக்கு நம்மால் முடிந்த உபகாரங்களை பிறருக்கு செய்யணும், அல்லது அவர்களுக்கு நாம் செய்யும்பொழுது அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்களா. அதாவது இந்த ஹார்மோன் பிறர் நலம் நாடும் போதும் அவர்களுக்காக நம்மால் முடிந்த உபகாரங்களை செய்யும் போதும் சுரக்கிறது. இதனால்தான் நாம் நம்முடைய இயற்கை உலகுக்கும் சமூகத்துக்கும் பயனுள்ள ஏதாவது ஒன்றை செய்து முடிப்பதோடு மன மகிழ்ச்சியை உணர்கிறோம். அதனால்தான் நாம் பிறருக்கு ஏதாவது ஒன்றை கற்றுக் கொடுக்கும் போது, அல்லது சோஷியல் மீடியாவில் ஏதாவது பயனுள்ள ஒரு பதிவை பகிரும்போது, அல்லது ஒருவருக்கு ஏதாவது உதவிக்கரம் நீட்டும்போது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். 4வது இறுதியான ஹார்மோன் ஆக்சிடாசின். இந்த ஹார்மோன் நாம் நமது அன்பிற்கு உரிய நண்பர்களை சந்தித்து கைகுலுக்கும் போதும், அல்லது அவர்களை கட்டி பிடிக்கும் போதும் நமது உடலில் சுரந்து வந்து மகிழ்ச்சி தருகிறது. அதனால்தான் நாம் வீட்டில் நம் மனைவி மற்றும் குழந்தைகளை அன்பாக கட்டிப்பிடித்து அரவணைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த 4 ஹார்மோன்கள் நன்றாக சுரப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று இந்த பகுதியில் பார்த்தோம். மீண்டும் அந்த 4 ஹார்மோன்கள் என்ன என்பதை சொல்கிறோம். எண்டோர்பின் ஹார்மோன் கிடைக்க தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். 2வது டோப்போமைன் ஹார்மோன் கிடைக்க ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சிறிய சாதனை புரிய வேண்டும். 3வது செரோட்டோன் ஹார்மோன் கிடைக்க ஏதாவது ஒரு வழியில் நாம் பிறர் நலம் நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறுதியாக ஆக்சிடாசின் ஹார்மோன் கிடைக்க மனைவி குழந்தைகளை கட்டிப்பிடித்து அரவணைக்க வேண்டும். இந்த 4 ஹார்மோன்கள் அதிகமாக சுரந்தால் மனிதன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பான். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு தலைப்பில் நாளை சந்திப்பேன். எல்லா புகழும் பெரியாண்டவனுக்கே. நன்றி.